திமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் மின்வெட்டு அதிகரித்து காணப்பட்டதாகவும், ஆனால் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான ஆட்சி காலத்தில் தமிழகம் மின்மிகை மாநிலமாக மாறியுள்ளதாகவும் சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டது. தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது இன்று நடைபெற்ற விவாதத்தின் போது குறுக்கிட்டு பேசிய அமைச்சர் திரு பி தங்கமணி, திமுக ஆட்சி காலத்தில் நாள் ஒன்றுக்கு 15 மணி நேரம் மின்வெட்டு அமலில் இருந்ததாக குறிப்பிட்டார். ஆனால் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகள் காரணமாக தமிழ்நாடு மின்மிகை மாநிலமாக தற்போது திகழ்வதாகவும் தெரிவித்தார். அன்றைய தினம் உங்களுடைய மின்துறை அமைச்சராக இருந்தவர், எங்களுடைய ஆட்சி போகிறது என்று சொன்னால் இந்த மின்வெட்டினால்தான் ஆட்சி போகிறது என்று சொல்லி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தவர். மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சி வந்ததற்கு பின்னால் புனல் மின் நிலையத்தின் வாயிலாக 107.5 மெகாவாட், அனல் மின் நிலையம் வாயிலாக 1800 மெகாவாட், மத்திய தொகுப்பு அனல் நிலையம் நம்மளோடு சேர்ந்து செயல்படுகின்றது 2548 மெகாவாட், அணுமின் நிலையத்தின் வாயிலாக நாம் வாங்கியது 563 மெகாவாட். திமுக ஆட்சி காலத்தில் மின்வெட்டு அதிகமாக இருந்த காரணத்தினால் 13 ரூபாய் வரைக்கும் வாங்கினார்கள். ஆனால் இன்றைய தினம் வெளியே வாங்குகின்ற மின்சாரத்தை குறைத்து காற்றாலையுடைய மின்சாரத்தை முழுமையாக எடுக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய தினம் 5 ரூபாய்க்கு மேல் வெளியே தனியார் இடத்திலே யார் இடத்திலேயும் வாங்கவில்லை என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு காங்கிரஸ் கட்சி